உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன ராணி, யார் போன்ல? தாடிகாரன் தான். என்ன இப்பதானே சித்தார்த் பேசினாரு? இல்ல, தனியா போய்கிறான். அதோட அந்த இச்சாதாரி ஏதாவது அவனை பண்ணிருமோங்கிற பயம் வேற. அதான் மனசு அச்சுகுது. அதான் திரும்ப கால் பண்ண. சரி, நான் உனக்கு மகுடி எடுத்துட்டு கால் பண்றேன். ம். ராணி, சித்தார்த் கிட்ட நான் பேசட்டுமா? சரி, ஒரு நிமிஷம் சரியா, இந்தாங்க பேசுங்க. சித்தார்த், சொல்லுங்களேக்கா. இங்க ராணி செமையா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எதையும் என்கிட்ட சொல்லல. அவ்வளோ சீக்கிரட்டா எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இல்ல லேக்கா, தாடிகார அந்த மகுடியை எடுத்துட்டு பாம்பாட்டிய கூட்டின்னு வரத்துக்கு போய்கிறாரு. அது நான் உங்களுக்கு தெளிவா அப்புறம் சொல்றேன். ராணி, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நீங்க நினைச்ச மாதிரி அந்த இச்சாதாரியை கட்டுப்படுத்தினா போதும். அதுதான் என்னோட ஆசை. சித்தார்த், நீங்க அதுகிட்ட பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. சரி, வச்சிடுறேன். இச்சாதாரி, இச்சாதாரி. என்ன சித்தார்த்த நான் சொன்ன மாதிரி டைவர்ட் பண்ணிட்டேல்ல? ஆமா, நான் இங்க கொண்டு வந்து விடுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். இது கடம்ப மரம் சித்தார்த். ஆனா நான் உனக்கு இதுதான் தர்ப்ப மரம்னு காட்ட போறேன். அப்புறம் தர்ப்ப மரத்துல இருக்கிற பொந்துக்கு பதிலா இங்க ஒரு பொந்த உருவாக்க போறேன். சூப்பர் இச்சாதாரி. இனி சித்தார்த் நீ அந்த பொந்துல வச்சிருக்கிற மகுடியை தான் ராஜ மகுடின்னு நினைச்சு அந்த டூப்ளிகேட் மகுடியை எடுத்துட்டு வர போறான். ஆமா, சித்தார்த் இப்ப அதை எடுக்க தான் ரெடி ஆயிட்டான். சரி, அடுத்த கட்டமா நீ அந்த பிடாரனை போய் பாரு. சித்தார்த் அந்த மகுடி எடுத்துட்டு போய் காமிச்சான்னா ஒருவேளை அது ராஜ மகுடி இல்லைன்னு அந்த பிடாரன் கண்டுபிடிச்சிருவான். அதனால அவனையும் நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சிரு. சரி இச்சாதாரி. ராணி, நான் தேவநாயகம் பேசுறேன். சொல்லுங்க நம்பூதிரி. ஐயா, இங்க ஏதோ நடந்துருச்சுங்க ஐயா. என்ன சொல்றீங்க நம்பூதிரி? நீங்க எங்க பூஜையில தானே இருக்கீங்க, அப்புறம் எங்க இருந்தா போன் பேசுறீங்க? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஐயா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? இப்ப நான் உன்ன மாதிரி அங்க போக போறேன். இது மட்டும் இல்ல, இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அங்க நடக்க போகுது. இந்த ஆள் இல்லாத காட்டுக்குள்ளேயே கிடங்கடா. இப்ப என்னோட உருவத்துல அந்த இச்சாதாரி தான் இருக்கு. என்ன நம்பூதிரி சொல்றீங்க? அப்ப இங்க உங்க உருவத்துல வந்து இருக்கிறது இச்சாதாரியா? ஆமா, அந்த இச்சாதாரி ரொம்ப ஆபத்தானது. அது சரி, இப்ப ராணியோட இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லுங்க. நான் இங்க இருந்து உடனே கிளம்பி அங்க வர்றேன். அது ராணி ஏதோ வேலையா இருக்கா, அதனாலதான் போன் எங்கிட்ட இருக்கு. இதோ உடனே இந்த விஷயத்த நான் அவகிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், நீங்க இப்ப உடனே கிளம்பி வந்தீங்கன்னா உங்க உருவத்துல இங்க இருக்கிற இச்சாதாரி சுதாரிச்சுக்கும். சித்தார்த் இந்த மகுடி எடுத்துட்டு வந்துட்டான்னா உடனே பூஜை ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப நான் உங்களுக்கு போன் பண்றேன். அப்ப உடனே கிளம்பி வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இச்சாதாரியை கண்டுபிடிச்சிட்டோம் தெரிஞ்சா அது நம்மளே ராணி யாரையுமே சும்மா விடாது. அதனால தான் சொல்றேன். ஐயா, நீங்க சொல்றதும் சரிதான். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சித்தார்த் அங்க வந்துருவாரா? கொஞ்சம் முன்னாடிதான் ராணி அவகிட்ட பேசினா. அவன் மகுடி எடுத்துக்கிட்டு வரான். ஐயா, ராணி எல்லாத்தையும் என்னெடுத்து பாருங்க. அந்த மகுடிய நாகலோக புத்தகத்துல படிச்சது, அப்புறம் அந்த பிடாரனை அழைச்சிட்டு வர்றதுன்னு, அதோட ராணி என்னையும் அதுகிட்ட ஜாக்கிரதையா இருக்குன்னு, உங்களையும் ஏதாவது செய்யும்னு சொன்னா. ஆனா நான் ஜாக்கிரதையா தான் இருந்தேன். இருந்தும் கூட அதுகிட்ட இப்ப மாட்டிக்கிட்டேன். நான் உயிர் தப்பிச்சது பெரிய விஷயம். சரி, நீங்க எனக்கு போன் பண்ணுங்க. அங்க என் உருவத்துல இருக்கிறது இச்சாதாரின்னு ராணி கிட்ட உடனே சொல்லிருங்க. சரி. ஐயோ, என்ன தமனா அது? நம்பூதிரியா இருக்கிறதும் இச்சாதாரின்னு கிழவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே நாம இதை லேக்கா கிட்ட சொல்லணும். வா போலாம், வா வா. சரிங்கய்யா, சித்தார்த் வந்ததும் எனக்கு சொல்லுங்க, நான் போனை வச்சிடுறேன். என்ன தமன்னா, புரியலையா? தாத்தா உருவத்துல இருக்கிறதும் நான் தான்.
ஐயோ நான் மாமான்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். சித்தார்த், சித்தார்த், லேகா, நீ இங்க என்னமா பண்ற? நீ வெளியே தானே இருந்த, அப்புறம் இங்க எப்படி வந்த? ஆமா தாத்தா, வெளியில இருந்ததும் நான் தான், இப்ப உள்ள இருக்கிறதும் நான் தான். ஏய், என்ன சொல்ற நீ? என்ன கிழவா, நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். உன் பேத்தி ராணி பாவம், அவ நான் தான் இச்சாதாரின்னு தெரியாம என்ன கட்டுப்படுத்த என்கிட்டயே பிளான் கேக்குறான். என்ன நம்பி நடக்கிற எல்லாத்தையுமே சொல்றான். இல்ல, நான் இப்பவே வெளியே போய் எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்றேன். நீ முதல்ல வழி விடு. ஏய் கிழவா, இன்னைக்கு ராணிய கொன்னுட்டு சித்தார்த் இருக்கான்ல, அதான் உன் பேரனை நான் கூட்டிக்கிட்டு போறேன். இதெல்லாம் நடக்க போகுது. உங்க யாராலையும் எதையும் தடுக்க முடியாது. சூப்பர் லேக்கா, இதெல்லாம் என்னமா பிளான் பண்ணிருக்கீங்க? சான்ஸே இல்ல. அப்போ இங்க ஒண்ணு மாமா, இன்னொன்னு சித்தார்த்து கிட்ட இருக்கு, நம்பூதிரியா ஒண்ணு. அப்போ மிச்சம் 4 எங்க? போய் கண்டுபிடிங்க. இச்சாதாரி, அந்த ராணி லேசுப்பட்டவ இல்ல, அவளுக்கு சந்தேகம் வராம நடந்துக்கும். சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.